பலதரப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருக்குது பாகியலட்சுமின்னு மட்டும் தெரியுது. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் ஃபில்லர் அப் போடுறோன்னு இந்த கவுன்சிலர் வந்து கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது, கடையில் வந்து 30% வந்து பாட்டு பாடணும் வந்து தள்ளுபடி அப்படின்னோடனே இவர் பாட்டு பாடி காமிச்சு டான்ஸர்லாம் ஆடி அப்படியே அவருடைய கும்பலோட வந்து ஃபன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் காமிச்சிட்டு அவர் கடைசியில் பில்லு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தான் தள்ளுபடி கிடச்சிருக்கு அதில் பே பண்ணுங்கன்னு இவங்க அவங்களோட வழியே போய் ஏமாத்துறதுன்னு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னா சும்மா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்த புது சீரியல் வர வரைக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்தாகணும், அதான் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் உருப்படியாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிதிஷ்ங்கிறவர் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை இன்னும் வந்து அதிகப்படுத்தி காமிக்கிற மாதிரி இன்றைக்கி ஏதோ முழு போதையோடு வந்து அப்படியே பேன்னு பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். உடனே வந்து அவங்க அம்மா அப்படியே சந்திரிக்கா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னா அவனுக்கு மைக்ரேன் ஹெட்டேக் இருக்குது, அதனால அப்படி நடந்துக்கிறான், அவன் வியர்டாக நடந்துக்கிட்டானா என்கிட்ட சொல்லு, அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்தானா நான் வந்து அதை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு அவர் கிளம்பி போகிறார். இனியாவுக்கு நிதிஷால் ஒரு பெரிய பிரச்சனை வந்து கடைசியில் வந்து இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு வந்து திருப்பி ஆகாஷோட சேர்றதும் ஆகாஷ் அந்த சமயத்தை கலெக்டர் ஆகிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத ஒரு பக்கம் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ராதிகா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு பாக்கியாவை வந்து எப்படியாச்சும் வந்து கோபி கட்டி வச்சலான்னு பார்த்தா அது நடக்கலை. அதனால் என்ன பண்ணுவோம், ராதிகாவை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து தெரியாத பிசாசு புதுசாக வந்து நம்ம பார்க்குறத விட பழகுன பேயே பரவாயில்லன்னு ஒரு டைலாக்கை முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி ராதிகா கால் பண்ணி பேசி எங்கே இருக்க என்ன இருக்கா மயூ எப்படி இருக்கான்லாம் கேட்டால் மயூ பெங்களூரில் இருக்கான், நான் சென்னையில் இருக்கேங்கிறாங்க. அவங்க வந்தால் சொல்லவே இல்லை அப்படின்னா சொல்ல வேறு செய்வாங்க. குழப்பலியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள், உனக்கு எனக்கு தான் 1000 வாக்கியா தராரு இருக்கேன்னு அவங்க மனசில் நினைக்க நம்ம மீட் பண்ணலாம், ஆனால் வீட்டை ஆட்டி சொல்ல வேணாம் அப்படின்னு உடனே சரி ஓகே ரெஸ்டாரண்ட் ஒன்று பக்கத்தில் பார்த்து அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, கோபியை கட்டிக்கிறேன்னு திருப்பி போய் கேட்க போகிறாங்க. வெக்கமே இல்லாமல் கோபியும் ராதிகாவையும் பிரித்து விட்டதே இவங்க தான், இவங்களால தான் அது பிரிஞ்சாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த நாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் போகிறதுக்காக சாமி கும்பிட்டு நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், யார் எனக்கு துணைக்கு தேவையில்லைன்னு ட்ராமாவெல்லாம் போட்டு கிளம்பி போய் கடைசியில் வந்து இப்போ பாக்கியா கிட்ட பல்பு வாங்கினது போதாதுன்னு ராதிகாக்கிட்டையும் பல்பு வாங்கிட்டு வர போகிறாங்களா ஈஸ்வரி, இல்லை ராதிகாவை துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் பாக்கியாவுக்கும் கோபிக்குன்னு சொல்லி பார்க்க போகிறாங்களாங்கிறது தெரில. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.